ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆர்சிபியோட 4 பொட்டன்ஷியல் ரீடென்ஷன் ஐபிஎல் 2025 யாரு அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நேத்து வந்து இந்த மும்பை இந்தியன்ஸோட ரீடென்ஷன் வீடியோ போட்டேன். அதுல கமெண்ட்ல என்னை கழுவி ஊத்திட்டீங்க. ஆக்சுவலி ஒரு ஃபாரின் பிளேயரை கூட நீங்க ரீடைன் பண்ணல, ஒரு அன்கேப்டு பிளேயரை கூட ரீடைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அது நான் வேற மாதிரி யோசிச்சு போட்டேன், அது வேற மாதிரி கன்வே ஆயிருச்சு. ஆக்சுவலி அதை நான் என்னன்னுலாம் இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பல. ஓகே, நான் பண்ணது சாரி, என்னை மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். ஓகே, அண்ட் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோலயுமே நான் அன்கேப்டு பிளேயரை சேர்க்கவே இல்லை. ஏன்னா இந்த அன்கேப்டு ரூல் வருமா வராதானே நமக்கு வந்து தெரியல. ஓகே, அதே நேரத்தில் ஆர்டிஎம்மோட சேர்த்து மொத்தம் 6 ரீடென்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இதுக்குள்ளேயுமே நான் போகல. அப்ப வந்து என்ன, நீங்க 4 ரீடென்ஷன் 2 ஆர்டிஎம்னு சொல்றீங்களே, ஆர்டிஎம் எளவு யாரை வேணாலும் பண்ணிட்டு போங்க. நான் 4 பொட்டன்ஷியல் ரீடென்ஷனை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சோ இந்த வீடியோல நம்ம 4 பொட்டன்ஷியல் ரீடென்ஷன் ஆர்சிபி யாரை பண்ண போறாங்கன்னு பேச போறோம், வித்தவுட் தட் அன்கேப்டு பிளேயர் அண்ட் ஆர்டிஎம். ஓகே, அதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீடென்ஷன் இஸ் விராட் கோலி. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயரை நீங்க வச்சுக்கிட்டு அவர் என்ன லாஸ்ட் ரீடென்ஷனா பண்ணுவீங்க? இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரீடென்ஷனா அவர் தான் இருக்க போறாரு. எனக்கு என்னமோ ஒரு கேப்டன்சி பண்ணுவாரு அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா வர்ற இந்த நியூஸஸ்லாம் படிக்கிறப்போ வந்து இந்த வாட்டி விராட் கோலி வந்து ஐபிஎல்ல பயங்கரமா ஏதோ பண்ண போறாரு, கேப்டன்சி மேபி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தான் நான் நியூஸஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி கேப்டன்சி பண்றதுக்கு ஒரு நிறைய சான்சஸ் வந்து விராட் கோலிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அண்ட் ஹி டிசர்வ் தட். ஓகே, அவரை யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டன்சி விட்டுலாம் போக சொல்லல. பட் அவரா வந்து தன்னோட கேம்ல ஃபோக்கஸ் பண்ணோம், நான் இன்டர்நேஷனல்லேருந்து விலகி விட்டேன், அதனால நான் இங்கேருந்து போறேன்ட்டு அவர் போயிட்டாரு. அண்ட் மறுபடியும் இப்போ T20 அவர் விளையாட போறது இல்லை இன்டர்நேஷனல், ஏன்னா ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இங்க வந்து அவர் வந்து கேப்டன்சி பண்ணாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு எனக்கு தோணுது. ஸோ அவரு வந்து ஃபர்ஸ்ட் ரீடென்ஷனா கண்டிப்பா ஆர்சிபி பண்ணிடுவாங்க. அடுத்து ஒரு 600+ ரன்ஸ் அடுத்த வருஷமா அவர் அடிக்க தான் போறாரு. ரெண்டாவது ரீடென்ஷனா முகமது சிராஜ் மேல எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் தி மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பவுலர் இன் இந்தியன் யூனிட் அப்படின்னா அது முகமது சிராஜ் தான். ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் ஆர்சிபி வந்த புதுசுல, ஐ மீன் முகமது சிராஜ் வந்த புதுசுல எப்படி முகமது சிராஜ் இருந்தாருங்கிறது தெரியும். வந்து போட்டாலே ஒரு ஓவருக்கு வந்து சாலிடா 25 ரன் கொடுக்காம போக மாட்டாரு. அப்படிப்பட்ட முகமது சிராஜ் இப்போ இந்தியாவோட 3 ஃபார்மேட்லயுமே ஒரு முக்கியமான பவுலரா இருக்காரு. இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பவுலரா அவரு அமெரிக்கா கண்டிஷன்ஸ்ல பவுலிங் போட்டாரு. அந்த அளவுக்கு அவர் இம்ப்ரூவ் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம பாராட்டியே தான் ஆகணும். ஏன்னா காம்படிஷன் நிறைஞ்ச ஒரு உலகம் இது. அதுவும் கிரிக்கெட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய காம்படிஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட காம்படிஷன்ல தன்னை வந்து தானே செதுக்கி மேல வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ஒரு முக்கியமான பிளேயர் ஆர்சிபில அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறதுல விராட் கோலிக்கு அடுத்து ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்னா அது சிராஜ் தாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. சோ சிராஜை வந்து செகண்ட் ரீடென்ஷனா பண்ணிடுவாங்க. ஒரு சில சேனல்ஸ் ரொம்ப போரா ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, டியூ டு தி சிராஜோட ஆட்டிடியூட் ஆர்சிபி அவரை ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எஸ், ஏன்னா ஆர்சிபிக்கு அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் தான் தேவை. சோ சிராஜ் வந்து டெஃபினெட்லி ரீடைன் பண்ணப்படுவார் ஆர்சிபினால. அதுவும் ரெண்டாவது ரீடென்ஷனா அது வந்து இருக்கும். அது சாலரி ஸ்லாபை பொறுத்து அவருக்கு எவ்வளவு சாலரியை கொடுத்துருவாங்க. ஓகே, மூணாவது ரீடென்ஷன் அப்படிங்கிறப்போ ரஜத் பட்டிதாரை கண்டிப்பா ஆர்சிபி ரீடைன் பண்ணுவாங்க மக்களே. எஸ், ரஜத் பட்டிதார் வந்து எப்படின்னா அடுத்த இந்தியன் டீமோட அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவருக்கு இந்தியன் காலப்ஸ் வந்து வர மாட்டேங்குது. அது எதுக்குங்கிறது எனக்கும் வந்து தெரியல. அவரு ஃபியூ இன்னிங்ஸ் ஐ திங்க் டெஸ்ட்ல போரா பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓடிஐலயும் ஒரு மேட்ச் வந்து ஒழுங்கா விளையாடலன்னு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அவருக்கு அந்த பெருசாக எடுத்துட்டு போக முடியல. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல இந்தியன் காலப் வந்து வர மாட்டேங்குது. ஆனா ஐபிஎல் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா ரஜத் பட்டிதார் ஒரு வேற லீக் பிளேயர். அவருக்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு இன்ஜூரினால சர்ஜரி நடந்து ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்லே 7 மாசம் இருந்து அதுக்கப்புறம் ரெக்கவரி ப்ராசஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அந்த ஒரு வருஷத்துலயே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவர் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பையன் நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜத் பட்டிதார் மேல நல்ல இன்வெஸ்ட் வந்து அவங்க பண்ணுவாங்க. அண்ட் அவரை கண்டிப்பா பேக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவர் ஆக்ஷனுக்குள்ள வந்துட்டாருன்னா அவரை திருப்பி ஆர்டிஎம்ல எடுக்கிறதுலாம் கஷ்டம். ஏன்னா 12-13 கோடி சாலிடா போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து நம்மளோட ரஜத் பட்டிதார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பின்னர்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. ஒன்ஸ் அவரோட கேம் செட் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து தடுக்கவே முடியாது. வேர்ல்டுல இருக்கிற எல்லா கிரிக்கெட் கிரவுண்டையுமே 6 கிளியர் பண்ணக்கூடிய ஒருத்தர் ரஜத் பட்டிதார். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், ரஜத் பட்டிதார் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இஸ் சச் a talented guy. கண்டிப்பா இந்தியாவோட ரொம்ப முக்கியமான டேலண்டா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. as well as ஆர்சிபியை ஃபியூச்சர்ல லீட் பண்ண போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ ரஜத் பட்டிதார் வந்து பாத்தீங்கன்னா 3வது ரீடென்ஷனா இருப்பாரு. அண்ட் ஐ எம் வெயிட்டிங் டு see his rage
கவரேஜ் அண்ட் IPL 2025 அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா ஃபைனல் ரீடென்ஷன் இஸ் வில் ஜாக்ஸ். எஸ், நிறைய பேர் மேக்ஸ்வெல் எதிர்பார்த்திருப்பீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் தான் வந்து ஒரு பெஸ்டான ரிட்டென்ஷன் ஆப்ஷனா அவங்க யோசிப்பாங்க. ஆக்சுவலி வந்து மேக்ஸ்வெல் உள்ள வந்தப்போ வந்து இந்த ABD விராட் மேக்ஸி இப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல தான் அப்பையில கொண்டு வந்தாங்க. ஆனா அது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆனிச்சு. அவர் வேற எந்த IPL பிரான்சைஸ்லயும் இப்படி அவர் விளையாண்டது கிடையாது. RCBக்கு ஆடுறப்போ ரொம்ப நல்லா ஆடி கொடுத்தாரு, அதை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா இப்ப வில் ஜாக்ஸ் வந்துட்டாருங்க, சின்ன பையங்க, ரொம்ப 24 வயசு பையன் தான். அவர் பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்காரு. ஓகே, அவர்னால நான் அகைன் சொல்றேன், ரஜத் பட்டிதாருக்கு சொன்ன அதே இதுதான், வேர்ல்டோட எந்த கிரவுண்ட்ல வேணாலும் 6 அடிக்க முடியும். அண்ட் ஒரு சீசன் வாய்ப்பு கொடுத்தாங்க, ஃபியூ மேட்சஸ், அதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு காட்டிட்டாரு. சும்மா கரண கொடூரமா விளையாடுவாரு, பீடாக் சொல்ற மாதிரி. ஓகே, அண்ட் கொஞ்சம் முன்னாடி அவரை இறக்கி விடணும். மேபி ஒரு நம்பர் 3 நம்பர் 4 அவர் இன்னமும் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நல்ல பவுலிங் போறாரு, விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, அவரோட ஃபார்ம் எப்பவுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இங்கிலாந்து கிரிக்கெட்டோடய ரொம்ப முக்கியமான ஒரு டேலண்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸ்வெல்லா வில் ஜாக்சன் வரப்போ வில் ஜாக்ஸ் மேல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க RCB அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரு ரேஜ் காட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வில் ஜாக்ஸ் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரீடென்ஷன். மேபி மேக்ஸியை வந்து பாத்தீங்கன்னா RTM மாதிரி அதில் ட்ரை பண்ணலாம். ஆனா வில் ஜாக்ஸை கண்டிப்பா எடுப்பாங்க. இன்கேஸ் ஒரு டீம்ல வில் ஜாக்ஸ் மேக்ஸி இருந்தா யாராவது ஒரு ஆள் தான் நீங்க விளையாட முடியும். 2 பேரே விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு மேபி வில் ஜாக்ஸ் பக்கம் போயிட்டு மேக்ஸியை விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த 4 பேர் தான் RCBயோட பொட்டன்ஷியல் ரீடென்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி ரீடெயின் பண்ணணும் அப்படின்னா நான் அகைன் சொல்றேன், அந்த அன்கேப்டு பத்தி எனக்கு தெரியல. அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு சில அன்கேப்டு பிளேயர்ஸ் அந்த நிறைய பேர் இருக்காங்க, பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, சாரி, ஸ்கிரிப்ட்லாம் எழுதலை நான். ஸோ அவங்களெல்லாம் ரீடெயின் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களோட RCBயோட 4 பொட்டன்ஷியல் ரீடென்ஷன் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். அனதன் பா ஃப்ரம் திஸ் VJ மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.